பார்கவிக்கு ஏற்பட்ட கொடுமை எந்த ஒரு பொண்ணுக்குமே நடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு தெரிவிச்சிருங்க. நீங்கள் என்னதான் சொல்லுங்க, பார்கவி எந்தவித தப்பும் பண்ணாமல் இவ்வளோ பெரிய தண்டனை கடவுளே கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா பார்கவியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் தர்ஷன் ஏமாத்துறான். அப்படி இருந்தும் தர்ஷனை எல்லாருமே விட்டுட்டு பார்கவியோட அப்பாவை அடிச்சே சாவடிச்சிட்டாங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா குணசேகரன் நம்பினாங்க. ஆனால் எனக்கு அப்போவே தெரியும், நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக குணசேகரன் வந்த உடனே நிறம் மாறிடுவார், அவரெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அதே வந்து அவங்க பேசுறது அவங்க நடந்துக்கிறது எல்லாத்தையுமே நம்பி தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வர சொன்னாங்க. நம்ம தர்ஷன், ஜீவானந்தம், பார்கவியோட அப்பா எல்லாமே சொல்லிட்டு. ஸோ ஜீவானந்தம் எதுக்காக பார்கவி அப்பாவோட இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும்? தர்ஷனை கொண்டு வந்தோமா விட்டோமா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு போயிருக்கலாம். தர்ஷனே வந்து இப்போ கல்யாணம் இருந்தால் கூட அது டிவோர்ஸ் பண்ணுறது ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் பார்கவியோட அப்பாவும் கொண்டு வந்துட்டு பார்கவியோட அப்பாவை அடிச்சே சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. குணசேகரன் 2 மணி நேரத்துக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தே திருணும், போயிட்டு நீ அன்பவை கூட்டிட்டு வாடி அருவிக்கரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவிக்கரசியை கூட்டிட்டு வர சொல்றாங்க. இப்போ பார்கவி பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்குன்னு யாருப்பா இருக்காங்க, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. போச்சா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே ஐயோ என்னால தான் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் குற்ற உணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிட்டாரு. இது யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா இவர் வர சொன்னது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, இவர் பண்ண தப்பு கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அனாதையாக விட்டுட்டாங்களே, அந்த பொண்ணுக்குன்னு இருந்தது அவங்க அப்பா ஒருத்தர் தான், இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்வரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்வரி மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவரை நம்பினது தப்பு தான், ஆனால் இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கல, இது என்ன ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஓன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இந்த கல்யாணம் 2 மணி நேரத்துக்குள்ளே நடக்கணும்னு சொல்லிட்டாரா, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக கண்டிப்பாக வரப்போகிறார் நம்ம ஜீவானந்தம். இந்த ஒரு பொண்ணோட அப்பாவை கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்காக நீ எல்லாம் இப்படியெல்லாம் மனுஷனாடா நீ அப்படின்னு கண்டிப்பாக கேட்க போகிறாரு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் எவ்வளவோ தடுத்தாரு அந்த சண்டையை, கட்டை எடுத்துலாம் ரவுடிங்களை அடித்தார். கூட வந்து அறிவுக்கரசியும் ஆளுங்களும் இருந்ததுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும். ஸோ ஜனனி பார்த்தீங்கன்னா ஆத்திரத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மனுஷனை இதுக்கு மேலே நம்ம சும்மா விட மாட்டோம், இங்கே என்ன நடந்தாலே சரி இதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஜீவானந்தம் கண்டிப்பாக வந்து பார்கவியை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வரதாங்க போகிறாரு. நம்ம குணசேகரனுக்கு தக்க பதிலடி கொடுக்க தான் போகிறாரு. ஏன்னா எவ்வளவோ நம்பிட்டு இருந்தாங்க ஜீவானந்தமும் சரி எல்லாருமே சரி இந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஆதி குணசேகரனை. ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறம் மாறிட்டாரு. அவனை வந்து ரெஸ்ட் ரூம் போகிறத கூட நீங்கள் தனியாக விடாதீங்க, அவன் கூடவே போங்க, கதிர் அடித்து நொறுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சு விட்டார்னே சொல்லலாம். ஸோ சக்திக்கு இதில் உடன்பாடே கிடையாதுங்க இந்த கல்யாணத்தில். இந்த கல்யாணத்தை எப்படி நான் தடுத்து நிறுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஜனனி. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் கொஞ்சம் துடிப்பு ஆரம்பித்தாங்கன்னா சரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்ந்துடும். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஊங்கொட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்படி அநியாயம் பண்ணிட்டானே இந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அழுந்து பார்க்குறாங்க. ஆனால் என்னமே பண்ண முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டு பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை 2 மணி நேரத்துக்குள்ளே நான் நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபதம் எடுத்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்காக தாலியை மட்டும் வாங்கிட்டு வா, இந்த 2 மணி நேரத்தில் நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த தான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இந்த சபதத்தை அதாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு பார்கவியோட அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்கு நாமளும் போய் தான் ஆகணும். அந்த பொண்ணு அனாதையாக இருக்கே, அவளுக்குன்னு யார் இருக்கா இதுக்கு மேலே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வந்து நம்மளால் போயிடுச்சு, தர்ஷன் லவ் பண்ணதுனாலே அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்கவியால் இது ஹாஸ்பிட்டலில் ஏற்றுக்கவே முடியலைங்க. அப்பான்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஜீவானந்தத்துக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம ஏன்டா அவங்கள பார்த்தோம், நம்ம ஏன் தான் அவங்கள கூட்டிகிட்டு அந்த குணசேகரன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிட்டாரு. அப்பான்னு அழுந்தவங்க அழுந்த கதியாகவே இருக்காங்க. ஸோ என்ன பேசுறது என்ன ஆறுதல் சொல்றதுனே ஜீவானந்தத்துக்கு தெரியல. பார்கவி கிட்ட அவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எல்லாருமே வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அவரை வந்து நான் விட்டு வைக்கவே போகிறதில்ல, நான் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ பார்கவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இருந்த ஒரே ஒரு வரவு அவங்க அப்பா தான், அவரும் இந்த இடத்த விட்டே போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி தற்கொலை பண்ணிக்கிற முடிவே எடுக்கிறாங்க. ஆனால் ஜீவானந்தம் என்ன சொல்லுவார்னா, நீ என் பொண்ணு மாதிரிமா, இதுக்கப்புறம் நீ என் பொண்ணு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த கல்யாணத்தை எப்படி அவர் நடத்துகிறான்னு நான் பார்க்குறேன், அவனை இதுக்கு மேலேயும் நான் விட்டு வைக்கிறதில்ல, என் மனைவியை போட்டு தள்ளன உடனே நான் உன்னை போட்டிருக்கணும்டா, ஆனால் என் பொண்ணுக்காக தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் அமைதியாக இருந்தேன்னா காரணம் அதுக்கு என் பொண்ணு, ஆனால் இப்போவும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக நான் உன்னை விட்டு வைக்க போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குணசேகரனை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா போலீஸ்க்கு ஏற்கனவே வந்து குணசேகர் மேலே ஒரு பெரிய கேஸே இருக்குது. அவங்க அப்பா கூட எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
பார்கவி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் போய் என் வாழ்க்கையில வந்து விளையாடிட்டாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை வரும்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஜீவானந்தம் கண்டிப்பா குணசேகரன பயங்கரமா வந்து எதுக்க போறாரு.